ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இலவசமாக இசேவைக்கான ஐடி வழங்க போகிறாங்க. இந்த இசேவை ஐடி யாருக்கு கொடுக்க போகிறாங்க, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சிஎஸ்சி மற்றும் இசேவைக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனலை க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் சிஎஸ்சி மற்றும் இசேவை சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோஸுமே அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் ஒரு சிஎஸ்சி மற்றும் இசேவை மையத்துக்கான ஐடி வச்சுருக்கோங்க, மறக்காமல் அந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். ஓகே, அதேமாரி தான் இசேவை மற்றும் சிஎஸ்சிக்கு தனியாக நம்ம டெலகிராம் சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன். இப்போ லேட்டஸ்ட் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்டேட்னா, அதாவது இலவசமாக இசேவை மையத்துக்கான ஐடி வழங்க போகிறாங்க. அது தமிழக அரசு அனுமதி அளிச்சிருக்காங்க. யாருக்கு இந்த இசேவை மையத்துக்கான ஐடி கொடுக்க போகிறோன்னா, இல்லம் தேடி கல்வி வாலண்டியர்ஸ் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு தான் இசேவை மையம் அமைக்க அனுமதி வழங்கியிருக்காங்க. அதுவும் இலவசமாக அவங்களுக்கு இசேவை மையத்துக்கான ஐடி கொடுத்துருக்காங்க. இது குறித்து எல்லா ஐடிகே வாலண்டியர்ஸ்க்குமே இன்ஃபர்மேஷன் போயிருக்கு. இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம முழுமையாக பார்த்துடலாம். ஓகே, அதாவது இது குறித்து மாவட்ட ஒருங்கிணைப்பாளரிடம் சில கேட்டபோது, இல்லம் தேடி கல்வி வாலண்டியர்ஸ்களுக்கு இசேவை மையம் தொடங்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு இலவச அனுமதி கிடைக்க உள்ளது. அதற்கான வசதி அவர்கள் பயன்படுத்தும் மொபைல் ஆப்பில் நாளை அல்லது அதற்கு மறுநாள் பார்த்து வரப்போதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எல்லா ஐடிகே வாலண்டியர்ஸ்க்குமே இசேவை மையத்துக்கான ஐடி கொடுக்க போகிறாங்க. அது அப்ளை பண்ணுறதுக்கு அவங்களுக்குன்னு பார்த்தா தனியாக ஆப் இருக்குது, ஐடிகே ஆப் இருக்குது. அந்த ஆப் மூலமாக பார்த்தா இசேவை மையம் அப்ளை பண்ணுறதுக்குன்னு தனியாக பார்த்தா ஒரு வசதி ஏற்படுத்த போகிறாங்க. அந்த ஆப்பில் போய்ட்டு லாகின் பண்ணி நீங்கள் இசேவை மையத்துக்கு அப்ளை பண்ணால் இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கான இசேவை மையத்துக்கான ஐடி கொடுக்க போகிறாங்க. அதான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் பார்த்தா எந்த கட்டணமே செலுத்தாமல் நீங்கள் அப்ளை பண்ணால் போதும், உடனடியாக உங்களுக்கான இசேவை மையத்துக்கான ஐடி வழங்குறாங்க. ஜஸ்ட் நீங்கள் அந்த ஆப்பில் போய்ட்டு அப்ளை பண்ணால் போதுமானது, உங்களுக்கான ஐடி மற்றும் பாஸ்வேர்டு கிடைச்சிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கான சர்வீஸை நீங்கள் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த இசேவை மையம் வைக்கிறதுக்கு ஏதாச்சும் லோன் தேவைப்படுது, அதையும் பார்த்தா அவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. முத்ரா கடன் வசதி மூலமாக பார்த்தா இசேவை மையம் அமைப்பதற்காக உங்களுக்கு பார்த்தா கடன் வசதியும் அவங்களே வாங்கி கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு தேவையான பொருட்கள், கம்ப்யூட்டர், லேப்டாப் இந்த மாதிரி பொருட்கள் வாங்குறதுக்கு உங்களுக்கு கடன் வழங்குறாங்க. இந்த கடன் நீங்கள் 7 வருஷத்துக்கு திருப்பி செலுத்துகிற மாதிரி இருக்கும். இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் நேற்று பார்த்தா கூகுள் மீட் பார்த்தா தெரிவிச்சிருக்காங்க. ஸோ யார் சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம இவர் இருக்காரு பாருங்க, இளம் பகவத், அவங்க தான் பார்த்தா இந்த ஸ்கீமுக்கான ஃபுல் ப்ராசஸ் அவர் தான் பார்த்தா தெரிவிச்சிருக்காரு. ஓகே, ஸோ இதான் பார்த்தா உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ விருப்பம் இருக்கவங்க பார்த்தா யூஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் மகளிர் உரிமை தொகைகளை கூட இசேவை மையத்தில் எடுக்கும் வசதி வர உள்ளதால் அதிலிருந்தும் தன்னாளுக்கு வருமானம் கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ உங்களுக்கான மகளிர் ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் இசேவை மையம் மூலமாக எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இதான் பார்த்தவங்களுக்கான லேட்டஸ்ட் அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. ஐடிகே அவங்களுக்கு பார்த்தா இலவசமாக இசேவை மையத்துக்கான ஐடி பாஸ்வேர்டு கொடுக்க போகிறாங்க. நீங்கள் ஒரு ஐடிகே வாலண்டியர்ஸாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஒரு இசேவை மையத்துக்கு தொடங்கலான்ற மாதிரி தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஓகே, இதான் அவங்களுக்கான லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ கண்டிப்பாக பார்த்தா தமிழகம் முழுவதும் பல்வேறு இசேவை மையத்துக்கான ஐடி வரப்போகுது. ஸோ ஃபஸ்ட் பார்த்தா ஒரு 17,000 பேருக்கு இலவசமாக 17,000 பேருக்கு பார்த்தா அமௌண்ட் கட்டி அவங்களுக்கான இசேவை ஐடி வாங்கியிருப்பீங்க. அதுக்கப்புறம் சிஎஸ்சி வச்சுருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்டெகிரேட் பண்ணி இசேவை மையத்துக்கான ஐடி கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தா ஐடிகே வாலண்டியர்ஸ் இலவசமாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. இன்னும் பார்த்தா எத்தனை பேருக்கு இந்த இசேவை மையத்துக்கான ஐடி கொடுக்க போகிறோன்னு தெரிய வரல. கண்டிப்பாக தமிழகம் முழுவதும் ஒரு 50,000 இசேவை மையம் கண்டிப்பாக இருக்க போது. தெருக்கு தெரு 4-5 இசேவை மையம் 100% கண்டிப்பாக வரப்போகுது. இதன் மூலமாக யாருக்கு பார்த்தா லாஸ், யாருக்கு கெயின் தெரிய வரல. கண்டிப்பாக இன்னமும் பார்த்தா அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ எந்த நிலைமைக்கு தள்ளியிருக்கான்னு இப்போ தான் தெரிய வருது. ஓகே, ஸோ அதான் இதை பார்த்தா உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஐடிகேக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இசேவை மையம் தரப்போகிறாங்க. வேறொன்றும் யூஸ் பண்ணிக்கோங்க, வேறொன்றும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோஸ் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.